எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டுல 2005ல பிறக்கிற 9 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை தான் சி செக்ஷன்ல பிறந்தாங்க. ஆனா 2025ல தமிழ்நாட்டுல பிறக்கிற 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை சி செக்ஷன்ல பிறக்குறாங்க. அதாவது பாதிக்கு பாதி. அப்படி இந்த 20 வருஷத்துல என்ன மாறுச்சு? நம்ம இத பத்தி கவலைப்படணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டுல 2005ல இருந்த சி செக்ஷன் சதவீதம் 11.7. 2015ல சி செக்ஷனோட சதவீதம் 27.6. அதே சி செக்ஷனோட சதவீதம் இப்போ 2025ல 49%. சரி பாதி. இது ஏன் நமக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனமே பரிந்துரைச்சிருக்கிற அளவு 15% தான். ஆனா நம்ம 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். இந்தியாவோட சராசரி சி செக்ஷன் பிறப்பின் அளவு 21.5 தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல சி செக்ஷன் பிறப்பு அளவு 49%. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இது பின்னாடி என்ன இவ்ளோ பெரிய மாறுதல் நிகழ்ந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கு இத பத்தின கேள்வி என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை இங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இத பத்தி பேசுவோம். நன்றி.